யாருடைய ஆட்சியிலே? திமுக காங்கிரஸ் அங்கம் வகித்த மத்திய அரசாங்கத்திலே 2010 டிசம்பர் மாதம் 21 முதலாக இந்த நீட்டை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கான அரசாணை இந்திய அரசாணையிலே வெளியிடப்பட்ட தேதி டிசம்பர் 21, 2010. அதனுடைய அமைச்சர் திமுகவுடைய இன்றைக்கு வாய்ஸ் அவுடால் விட்டுக்கொண்டு நீட்டை ஒழிப்போம் என்று சொல்கின்ற திமுக ஸ்டாலினுடைய திமுகவில் அங்கம் வகித்த காந்தி செல்வம் அமைச்சர் கீழே வருகிற அமைச்சர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அரசாணை நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்த போது அதை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று நீட்டை உறுதி செய்தது இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி. அத்தனையும் மறைத்துவிட்டு இன்றைக்கு திமுக இன்றைக்கு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது, வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறது. திமுக அரசு இந்த நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏன்னா அதை கொண்டு வந்ததே திமுக தான். ஆக அவருக்கு உண்மையான அது எண்ணம் இல்லை. நீட்டை வைத்து அரசியல் செய்ய வேண்டும், மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும். மாணவருடைய உணர்ச்சிகளை தூண்டி மத்திய அரசாங்கம் மீது குறை சொல்வதற்கு ஏதாவது காரணம் என்று என்பதற்காக இன்றைக்கு நீட்டை வைத்து மாணவ மாணவிகளுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது. யார் செத்தால் எனக்கு என்ன, எத்தனை மாணவர்கள் செத்தால் எனக்கு என்ன, எத்தனை மாணவர்கள் செத்தால் என்ன, எனக்கு தேவை திமுக அரசு. என்னுடைய மகன் அரசியல் செய்ய வேண்டும். அதற்காக இன்று நீட்டை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்.